வணக்கம். செய்திச் சுருக்கம். இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடைபெறும். அனல் பறக்க நடந்து வந்த பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிந்தது. இதில் கேரளாவில் 20, ராஜஸ்தானில் 13 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் 14க்கு மட்டும் ஓட்டுப்பதிவு நடைபெறும். எஞ்சிய தொகுதிகளில் 3ஆம் கட்ட தேர்தலில் ஓட்டுப்பதிவு நடக்கும். தேர்தல் நடைபெற உள்ளதால் தொகுதிக்கு வெளியில் இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து கட்சியினரும் தொகுதியை விட்டு வெளியேற அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உத்தரவிட்டனர். தேர்தல் நடைபெறும் மாநிலம் முழுதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்கள் சொத்துக்களில் கை வைக்கும் காங்கிரஸ். காங்கிரஸ் அயலக பிரிவின் தலைவர் சாம் பெட்ரோடா. அமெரிக்காவில் வசிக்கும் இவர் சோனியா குடும்பத்துக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வந்துள்ளார். டிவி நிகழ்ச்சியில் பேசிய பெட்ரோடா, அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள சொத்து பகிர்வு சட்டம் குறித்து விளக்கினார். அமெரிக்க குடிமகன் இறந்ததும் அவரின் சொத்துக்கள் அனைத்தும் அவரது வாரிசுகளுக்கு செல்வதில்லை. மொத்த சொத்தில் 45% மட்டுமே வாரிசுக்கு போகும். எஞ்சிய 55% சொத்துக்கள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தும். ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட சட்டம் இல்லை என்பதால் அனைத்து சொத்துக்களும் வாரிசுகளுக்கே சென்று விடுகிறது. அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள சொத்துரிமை சட்ட நடைமுறை விவாதிக்கத்தக்கது என பெட்ரோடா கூறினார். பெட்ரோடாவின் கருத்து இந்திய அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் சிறுபான்மையின ஆதரவு பேச்சுக்களை மேற்கோள் காட்டி பிரச்சாரத்தில் பேசி வந்த மோடி, பெட்ரோடாவின் கருத்தால் காங்கிரசின் உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சர்குஜாவில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, மக்களின் சொத்துக்களை பிடுங்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. முதலில் மக்களின் வருமானம், சொத்துக்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துவோம் என கூறினர். இப்போது சொத்துக்களை பிடுங்கும் எண்ணத்துடன் பல திட்டங்களை தீட்டி வருவது அம்பலமாகியுள்ளது என கூறினார். காங்கிரஸ் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒருவர் இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அதிக வரி விதிக்கும்படி ஆலோசனை வழங்கினார். மக்கள் உழைத்து சம்பாதித்த சொத்திலும் கை வைக்கும்படி கூறியுள்ளார். பெற்றோரின் சொத்துக்களை பெற பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டுமாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு செல்லாது, அரசாங்கம் பிடுங்கிக் கொள்ளும். உயிரோடு இருக்கும் போதும் இறந்த பிறகும் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதே காங்கிரசின் தாரக மந்திரமாக உள்ளது என பிரதமர் மோடி பேசினார். कांग्रेस पार्टी के खतरनाक इरादे एक के बाद एक खुलकर सामने आ रहे हैं. शाही परिवार के शाहजादे के सलाहकार, इस शाही परिवार के शाहजादे के पिताजी के भी सलाहकार, उन्होंने कुछ समय पहले कहा था, और ये परिवार उन्हीं की बात मानता है. उन्होंने कहा था कि हमारा देश का जो मिडिल क्लास है, मध्यम वर्गीय लोग हैं, जो मेहनत करके कमाते हैं, उन्होंने कहा उन पर ज्यादा टैक्स लगना चाहिए. ये इन्होंने पब्लिकली कहा है. अब ये लोग उससे भी एक कदम आगे चले गए हैं. अब कांग्रेस का कहना है कि वो इनहेरिटेंस टैक्स लगाएगी. माता पिता से मिलने वाली विरासत पर भी टैक्स लगाएगी. आप जो अपनी मेहनत से संपत्ति जुटाते हैं, वो आपके बच्चों को नहीं मिलेगी, बल्कि कांग्रेस सरकार का पंजा उसे भी आपसे छीन लेगा. यानी कांग्रेस का मंत्र है कांग्रेस की लूट. कांग्रेस का मंत्र है कांग्रेस की लूट, जिंदगी के साथ भी और जिंदगी के बाद भी. जब तक आप जीवित रहेंगे, कांग्रेस आपको ज्यादा टैक्स से मारेगी, और जब आप जीवित नहीं रहेंगे तो आप पर इनहेरिटेंस टैक्स का बोझ लाद देगी. 400 சீட் ஏதுக்கு மோடி ஓபன் டாக். மத்திய பிரதேச மாநிலம் சாகரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். காங்கிரசின் நோக்கம் அவர்களின் செயல்களிலேயே தெரிகிறது. அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனத்தை அவர்கள் ஒருபோதும் பின்பற்றியது கிடையாது. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என அம்பேத்கர் தெளிவாக கூறினார்.
2004 ஆந்திராவை ஆட்சி செய்த காங்கிரஸ் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியது. இதன் மூலம் நாட்டின் அரசியல் சாசனத்தையும் அம்பேத்கரையும் அவமரியாதை செய்தது. 2009 மற்றும் 2014 ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது. இதர பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி, எஸ்டி பிரிவினர் நலனில் காங்கிரசுக்கு என்றைக்கும் அக்கறை இருந்ததில்லை. அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அழிக்க நினைக்கிறது. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் 15% குறைத்து அதை மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு பயன்படுத்த துடிக்கிறது. காங்கிரஸ் கட்சியினர் நாட்டின் அரசியல் சாசனத்தை கேள்விக்குறியாக்க நினைக்கின்றனர். நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவன், எனக்குத்தான் உங்கள் வலி புரியும். காங்கிரசாரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. நாட்டு மக்களுக்கு இருக்கும் இடஒதுக்கீட்டு அதிகாரத்தை பாதுகாக்கவே நான் பாஜகவுக்கு ஓட்டு கேட்கிறேன். இடஒதுக்கீட்டு உரிமையை திருட நினைக்கும் காங்கிரசின் கபட நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அரசியல் சாசனம் வழங்கும் இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோகாமல் இருக்கவே பாஜகவை 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்கிறேன் என மோடி கூறினார். ये मुझे सवाल पूछते हैं 400 पार क्यों? मैं जवाब देता हूं, आप जो राज्यों में हथकंडे अपना रहे हो, दलितों के, आदिवासियों के, ओबीसी के आरक्षण चोरी करने का जो खेल खेल रहे हो, उसे लूटने का खेल खेल रहे हो, आपके ये खेल बंद करने के लिए, हमेशा बंद करने के लिए, आपके मंसूबों को हमेशा हमेशा ताला लगाने के लिए मोदी को 400 पार चाहिए. साफ साफ मना करता है कि किसी को भी धर्म के आधार पर आरक्षण नहीं दिया जाएगा. खुद बाबा साहब आंबेडकर भी धर्म के आधार पर आरक्षण के खिलाफ थे, लेकिन कांग्रेस ने बरसों पहले ही धर्म के आधार पर आरक्षण का खतरनाक संकल्प लिया था. वो साल दर साल अपने इस संकल्प को पूरा करने के लिए भांति भांति के हथकंडे अपना रहे हैं. देशवासियों की आंखों में धूल झोंक करके ये अपना खेल खेल रहे हैं. 2004 में कांग्रेस ने आंध्र प्रदेश में धर्म के आधार पर आरक्षण दिया और बाबा साहब आंबेडकर की पीठ में छुरा भोंका था. संविधान के पीठ में छुरा भोंका था. फिर 2009 का चुनाव हो या फिर 2014 का चुनाव, अपने घोषणा पत्र में दोनों बार कांग्रेस ने धर्म के आधार पर आरक्षण का वादा किया. மேடையில் திடீரென மயங்கி விழுந்த கட்கரி. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த குறைபாடுகள் உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் வாஷம் தொகுதியில் இன்று பிற்பகல் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசினார். பேசிக் கொண்டிருந்த போதே அவர் திடீரென மயங்கி விழுந்தார். மேடையில் இருந்தவர்கள் அவரை தூக்கி காற்றோட்டமான இடத்தில் அமர வைத்து முதலுதவி அளித்தனர். பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சகஜ நிலைக்கு திரும்பினார். வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்பட்டது. இதனால் மயக்கம் ஏற்பட்டது. தற்பொழுது நலமாக இருக்கிறேன். இன்னொரு பிரச்சார கூட்டத்தில் பேச செல்கிறேன். அன்புக்கு நன்றி என நிதின் கட்கரி வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது மாவட்டத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போதும் நிதின் கட்கரி மயங்கி விழுந்தார். அப்போது அவர் அருகில் உட்கார்ந்திருந்த அப்போதைய மகாராஷ்டிரா கவர்னர் வித்யாசாகர் ராவ் அவரை தாங்கி பிடித்து நாற்காலியில் அமர வைத்தார்.
சீட்டுடன் பறந்த கண்டக்டர், திருச்சியில் நடந்தது என்ன? சென்னையில் சில மாதங்களுக்கு முன் பஸ் சீட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண் பஸ்ஸில் இருந்த ஓட்டை வழியாக சாலையில் விழுந்தார். அது எப்படிங்க ஓடியும்? நீங்க பார்க்கும்போது செக் பண்ண முடியும் வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு? எப்படி செக் பண்ண முடியும்? சொல்லுங்க. மூலையில நீங்க வண்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன் ராஜபாளையத்தில் அரசு பஸ்ஸின் பின்புற படிக்கட்டு அப்படியே கழன்று ரோட்டில் விழுந்தது. இது எல்லாவற்றையும் விட மோசமான ஒரு சம்பவம் திருச்சியில் நடந்துள்ளது இப்போது தெரிய வந்துள்ளது. திருச்சி ஜங்ஷன் பஸ் நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அரசு பஸ் நேற்று பிற்பகலில் புறப்பட்டது. டிரைவர் பாஸ்கரன் பஸ்ஸை ஓட்டினார். கண்டக்டராக திருச்சி எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த 54 வயதான முருகேசன் என்பவர் இருந்தார். பஸ்ஸில் பயணிகள் அதிகம் இல்லை. கடைசியில் இருந்து வலதுபுறத்தில் உள்ள 3வது இருக்கையில் கண்டக்டர் முருகேசன் உட்கார்ந்திருந்தார். பஸ் ஜங்ஷன் அருகே கலையரங்கம் தியேட்டரை கடந்து சென்று வலதுபுறம் திரும்பியது. அப்போது கண்டக்டர் முருகேசன் உட்கார்ந்திருந்த இருக்கை திடீரென அப்படியே பெயர்ந்து படிக்கட்டு வழியாக ரோட்டில் வந்து விழுந்தது. கண்டக்டர் முருகேசனும் சீட்டோடு வந்து விழுந்தார். இதை பார்த்த பயணிகள் அலறினர். டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். ரோட்டில் விழுந்ததில் முருகேசனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அவரை உடனடியாக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயம் பெரிய அளவில் இல்லை. டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். இதனிடையே பஸ்ஸில் இருந்த பயணிகள் பின்னால் வந்த இன்னொரு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். ரோட்டில் கிடந்த இருக்கையை பயணிகள் உதவியுடன் பஸ்ஸில் தூக்கி போட்டுக்கொண்டு டிரைவர் பஸ்ஸை பணிமனைக்கு ஓட்டிச் சென்றார். கண்டக்டர் ரோட்டில் வந்து விழுந்த நேரத்தில் பின்னால் பஸ், லாரி என எந்த வாகனமும் வரவில்லை. வந்திருந்தால் கண்டக்டரின் நிலைமை மிக மோசமாகி இருக்கும் என பயணிகள் அச்சத்துடன் கூறினர். கண்டக்டர் உட்கார்ந்திருந்த இருக்கையின் நட்டு போல்ட்டுகள் ஏற்கனவே கழன்றிருந்தன. அதை பணிமனை பராமரிப்பு ஊழியர்கள் கவனிக்காமல் விட்டுள்ளனர். இருக்கையுடன் கண்டக்டர் ரோட்டில் வந்து விழ இதுதான் காரணம் என திருச்சி பணிமனை வட்டாரங்கள் கூறின. அரசு பஸ்ஸின் சீட்டே கழன்று சாலையில் விழுந்த சம்பவம் பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான அரசு பஸ்கள் இப்படித்தான் ஓட்டை உடைசலாக இருக்கின்றன. என்ன நடக்குமோ என அச்சத்துடனே பயணிக்க வேண்டியுள்ளது என பயணிகள் கூறினர். அரசு பஸ் இருக்கை ரோட்டில் கிடக்கும் போட்டோவை சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து தமிழக அரசை மக்கள் கலாய்க்கின்றனர். நம்ப முடியாத வேலைகளை செய்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி நம்ப முடியாத பல வேலைகளை செய்வதாக சர்வதேச நிதி சேவை நிறுவனமான JP Morgan Chaseஇன் CEO ஜேமி டிமோன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மோடி கடுமையான பணிகளை செய்வதாக பாராட்டினார். 40 கோடி இந்தியர்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளார். 70 கோடி மக்களுக்கு வங்கி கணக்கு துவங்கியுள்ளார். அதன் மூலம்தான் பண பரிவர்த்தனை நடக்கிறது. ஒவ்வொரு குடிமகனின் கை விரல் ரேகை கருவிழி பதிவு செய்யப்படுகிறது. நம்ப முடியாத கல்வி முறை உள்கட்டமைப்புகளை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் நாட்டை உயர்த்துகிறார்கள். மோடியின் கடினமான உழைப்பே இதற்கெல்லாம் காரணம். அதிகாரத்துவ தடைகளை பிரதமர் மோடி உடைத்துவிட்டதாகவும் ஜேமி டிமோன் பாராட்டினார். இந்தியாவும் ஐரோப்பாவை போன்ற மாறுபட்ட வரி விதிப்பு அமைப்பை கொண்டது. அது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியது. ஆனால் மோடி இது அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டார் என JP Morgan CEO ஜேபி டிமோன் கூறினார். அமைதிக்கு வேண்டும் ராபர்ட் வதேரா. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது. காங்கிரசின் கோட்டையான அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் போட்டியிடுவார் என பாஜக தலைமை அறிவித்துவிட்டது. ஆனால் காங்கிரஸ் சார்பில் யார் வேட்பாளர் என இன்னும் அறிவிப்பு வரவில்லை. அமேதியில் 2019 ஸ்மிருதியிடம் ராகுல் தோற்றார். வயநாடில் ராகுல் போட்டியிடும் நிலையில் அமேதிக்கு அவர் திரும்பி வரமாட்டார் என உறுதியாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமேதியில் பல இடங்களில் சோனியாவின் மருமகன் ராபர்ட் வதேரா படத்துடன் கூடிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த முறை அமேதி மக்கள் ராபர்ட் வதேரா வேண்டுமென விரும்புகின்றனர் என அந்த பேனரில் எழுதப்பட்டுள்ளது. அமேதி காங்கிரஸ் ஆபீஸ் உள்ளிட்ட பல இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அமேதியில் நான் போட்டியிட வேண்டுமென அமேதி மக்கள் விரும்புகின்றனர். நானும் அரசியலுக்கு வந்து மக்களுக்காக உழைக்க ஆர்வத்துடன் இருக்கிறேன் என சில மாதங்களுக்கு முன் ராபர்ட் வதேரா கூறியிருந்த நிலையில் இந்த பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் யாரோ பேனர்களை வைத்துள்ளனர் என காங்கிரஸ் தலைமை கூறுகிறது. பேனர் பிரச்சினை காங்கிரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான சில இடங்களிலும் வதேரா பேனர்களை வைத்துள்ளனர். இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல். பேனர் வைத்தது யார் என விசாரித்து வருகிறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமேதி போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் அனுப் குமார் சிங் கூறினார். அமேதியில் மே 20ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது.
வரும் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது.